வெல்கம் ஆன் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி அரை கப் எடுத்துக்கலாம். இது கூடவே அரை கிலோ உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாய் சூடு பண்ணி இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகுளுந்து அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து விட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் இஞ்சி பூண்டு புதினா அரைச்ச பேஸ்ட்லேருந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அடுத்து இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் அரை கப் பச்சை பட்டாணி அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு பச்சை பட்டாணி 2 நிமிஷம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து கலந்து விட்டால் கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி.